அதிதிகள் விசேட இஸ்லாத்தின் கடமைகள் 5 ஆகும். இதில் வரலாவராக கலிமா கடமையாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக ஜகாத் கடமையாக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகளை முதலாவது கலிமாவாகும். இதில் கலிமாக்கள் 5. முதலாம் கலிமா தைபா, இரண்டாம் கலிமா சஹாதல், மூன்றாம் கலிமா தம்ஜித், நான்காம் கலிமா தௌஹீத், ஐந்தாம் கலிமா ரத்து குலூப். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகளின் இரண்டாவது தொழுகை ஆகும். ஒரு முஸ்லிம் 5 நேர தொழுகை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது தொழுகை சுபஹ், இரண்டாவது தொழுகை லுஹர், மூன்றாவது தொழுகை அஷர், நான்காவது தொழுகை மஹரிப், ஐந்தாவது தொழுகை இஷா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகளில் மூன்றாவது கடமை ஸகாத்தாகும். ஒவ்வொரு செல்வந்தர்களான முஸ்லிம்கள் வீதம் 2.5 வீதம் ஸகாத் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகளில் 4வது கடமை நோன்பு ஆகும். வருடத்தில் ரமலான் மாதத்தில் தான் இக்கடமை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இக்கடமைதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் கடமைகளில் 5வது ஹஜ்ஜாகும். வசதி படைத்த ஒவ்வொரு முஸ்லிம்களை மீதும் ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது. இக்கடமை இஸ்லாத்தில் 5வதாக